வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் நீட் 360. இது பயாலஜி இன் தமிழ் ஃபார் நீட், எங்கள் தமிழ் மாணவர்களுக்காக. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது செல் பயாலஜி நீட் 2016 ஃபேஸ் 1 அண்ட் 2 கொஸ்டின்ஸ். அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ செல் பயாலஜி நீட் 2016 ஃபேஸ் 1, அதாவது கோட் கொஸ்டின் பேப்பர் கோட் பார்த்தீங்கன்னா APW அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 101வது கொஸ்டினாக செல் பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஆர் ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி அட்டானமஸ் ஆர்கனல்ஸ். ஆப்ஷன் பி ஃபார்ம்டு பை டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆர்கனல்ஸ் அண்ட் தே கண்டைன் டிஎன்ஏ பட் லேக் ப்ரோட்டீன் சிந்தசைசிங் மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லேயும் டிஎன்ஏ இருக்கும், ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசைசிங் மிஷினரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டீன் சிந்தசைஸ்க்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் தேவைப்படும். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ் இது ரெண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதுல இருந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகும். ஸோ இதுல என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்கனல்ஸ்லயும் டிஎன்ஏ இருக்கும், ஆனால் ப்ரோட்டீன் சிந்தசைசிங் மிஷினரி அதாவது வந்து ரைபோசோம்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டா, இல்லை இதுல எது கரெக்ட் எது தப்பு, இல்லை ரெண்டுமே தப்பா அப்படின்றது தான் கேள்வி. So you can see that which one of the following option is correct. First option என்ன கொடுத்திருக்காங்கன்னா both A and B are correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which means that mitochondria and chloroplast வந்து semi autonomous organelles தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்டு பை டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், அதாவது முந்தி இருந்த மைட்டோகாண்ட்ரியால இருந்து குளோரோபிளாஸ்டா இருந்து தான் டாட்டர் செல்ஸுக்கும் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துல டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசைசிங் மிஷினரி இருக்காது அப்படின்றதான் ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா பி இஸ் ட்ரூ பட் ஏ இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஎன்ஏ இருக்கும் ஆனால் ப்ரோட்டீன் சிந்தசிசிங் மிஷினரி இருக்காது அப்படின்றது உண்மை, ஆனால் இது ரெண்டும் வந்துட்டு செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா ஏ இஸ் ட்ரூ பட் பி இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் இது ரெண்டும் செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸ் தான், ஆனால் இந்த பி அப்படின்ற ஆப்ஷன் வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல டிஎன்ஏ கண்டைனிங் டிஎன்ஏ பட் லேக் ப்ரோட்டீன் சிந்தசைசிங் மிஷினரி அப்படின்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் ஃபால்ஸ். ஸோ இது செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸும் கிடையாது, இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னிங் த டிஎன்ஏ பட் லேக் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மிஷினரின்றதும் தப்பு. ஸோ இதுதான் 4 ஆப்ஷன் அப்படின்றது. லெட் அஸ் see எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது. ஸோ உங்களுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 186ல நீங்க பார்க்கலாம். அதுல இருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா பத்தியும் குளோரோபிளாஸ்ட் பத்தியும். ஸோ யூ கேன் சி தட் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய டிஎன்ஏ சைஸ் எவ்வளோ அப்படின்றத எழுதிக்கங்க. 16569 பேஸ் பேர்ஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா 16569 பேஸ் பேர்ஸ். ஸோ இந்த டிஎன்ஏல இருந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் கோட்ஸ் ஃபார் 2 RRNAs, 22 tRNAs அண்ட் 13 ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன்ஏல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலர் டிஎன்ஏ அண்ட் 70s ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ யூ கேன் see that மைட்டோகாண்ட்ரியா கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலர் டிஎன்ஏ அண்ட் 70s ரைபோசோம்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎன்ஏவும் தேவை, ரைபோசோம்ஸும் தேவை. ஓகேங்களா? ஸோ இங்க ரைபோசோம்ஸும் இருக்குது, டிஎன்ஏவும் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசைஸ் அப்படின்றது மைட்டோகாண்ட்ரியால நடக்கும் அப்படின்றது இதை ஞாபகம் வச்சு. தென் the mitochondria multiply by fission and replicates by strand displacement model. Because of the presence of DNA, it is a semi-autonomous organelle. Okay, so you just see that what is mean by semi-autonomous organelle. Okay, so semi-autonomous organelle அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கனல் செல்லுலார் ஆர்கனல்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எடுத்துக்கங்க, கோல்கி பாடிஸ் எடுத்துக்கங்க, லைசோசோம்ஸ் எடுத்துக்கங்க, பெராக்சிசோம்ஸ் எடுத்துக்கங்க, வேக்யூல்ஸ் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செல்லுலார் ஆர்கனல்ஸ் எடுத்து பாருங்க. அதுல எந்த செல்லுலார் ஆர்கனல்ல டிஎன்ஏ இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ யூ கேன் see that மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லயும் டிஎன்ஏ இருக்கும். ஓகே, ஸோ த ஆர்கனல் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது டிஎன்ஏ along with the ribosomes. ஓகேங்களா? ஸோ த ஆர்கனல் which contains the own DNA
and it can able to reproduce independently, ஓகேங்களா, without the help of nucleus. ஸோ பொதுவாக நியூக்ளியஸ்ல இருந்து தான் அதாவது நியூக்ளியஸ்குள்ளார தான் டிஎன்ஏ இருக்கு. ஸோ அதன் மூலியமாக தான் நம்மளுக்கு இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்றது எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த டிஎன்ஏலையும் குளோரோபிளாஸ்ட்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா both organelles contain its own DNA and could able to replicate, ஓகேங்களா, independently of nucleus. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு ஆர்கனல்ஸையும் மைட்டோகாண்ட்ரியாவையும் குளோரோபிளாஸ்டையும் செமி அட்டானமஸ் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியால பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கு. ஓகே, அதனால தான் இதெல்லாம் சொல்றாங்கன்னா செமி அட்டானமஸ் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் தி ஃபீமேல் பேரண்ட். எப்போதுமே ஃபீமேல் பேரண்ட்ல இருந்து மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியா இன்ஹெரிட் ஆகும், நாட் ஃப்ரம் த மேல் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ கம்பேரிசன்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ரேஸ் தி ஹியூமன் ஆரிஜின்ஸ். ஸோ திஸ் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ யூஸ் டு ட்ராக் அண்ட் டேட் ரீசன்ட் எவல்யூஷனரி டைம். ஓகேங்களா, ஸோ எவல்யூஷனரி டைமை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இது பொதுவாகவே உங்களுக்கு தெரியும். மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் as they are producing rich ATP by the oxidative phosphorylation, அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்ற ஒரு ரெண்டு ப்ராசஸ் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அதன் மூலயமா தான் இது என்ன பண்ணணும்னா ஏடிபிஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணும். அப்போது இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்றாங்க, மைட்டோகாண்ட்ரியாவை செமி அட்டானமஸ் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் லெட் அஸ் see about the chloroplast. ஸோ இந்த chloroplast அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு செமி அட்டானமஸ் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் see that உங்களோட டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. The chloroplast contains the osmophilic granules, 70S ribosomes and DNA along with some RNAs. ஓகேங்களா, ஸோ குளோரோபிளாஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கு, 70S ரைபோசோம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்டும் மைட்டோகாண்ட்ரியாவும் ஆர் செமி அட்டானமஸ் ஆர்கனல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரெண்டாவது விஷயம் ஆப்ஷன் பியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா formed by division of pre-existing cell organelles and they contain the DNA but lack protein synthesis machinery அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா both are semi-autonomous organelles and they could able to synthesize the proteins due to the presence of என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 70S ribosomes. ஸோ இங்கேயும் 70S ரைபோசோம் இருக்கு, இங்கேயும் 70S ரைபோசோம்ஸ் இருக்கு. போத் இன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 70S ரைபோசோம்ஸ் இருக்கு. ஸோ யூசிங் த ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல் போத் ஆர்கனல்ஸ் குட் ஏபிள் டு சிந்தசைஸ் தி ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆப்ஷன் பி இஸ் ஃபால்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் see that option 3. Okay, so A is true, both mitochondria and chloroplast is true, but B is false. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா they lack protein synthesizing machinery அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, they can able to synthesize the proteins due to the presence of 70S ribosome. Okay, so option 3 is the right answer. Then ஸோ 103வது கொஸ்டினா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா in a chloroplast the highest number of protons are found in option A stroma, option 2 பார்த்தீங்கன்னா lumen of thylakoids, option 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா intermembrane space and option 4 antenna complex. ஸோ இங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனும் என்ன அப்படின்றத தெளிவுபடுத்தணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய புக்ல இருந்து எடுத்திருக்கிறேன், ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரோமானா என்ன ஆக்சுவலாக, ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரோமா அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு தெரியணும். தென் லூமன் ஆஃப் தைலகாய்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரியணும், இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியணும், ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களால் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இன் ஏ குளோரோபிளாஸ்ட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ ஸ்ட்ரோமா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது.
யூ கேன் see that ரெண்டு மெம்பரேன் இருக்கும், அவுட்டர் மெம்பரேன் அதுக்கப்புறம் இன்னர் மெம்பரேன் அப்படின்றது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் அதுக்கு அடுத்து இங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த சைட்டோபிளாசம் ஜென்ரல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த சைட்டோபிளாசத்தை தான் குளோரோபிளாஸ்ட்ல என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ த சைட்டோபிளாசம் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ஸ்ட்ரோமாக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒரு பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க, டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிளாட்டன்டு டிஸ்க். நம்ம இந்த ரெட் பிளட் செல்ஸ் பார்த்துருப்போம் ஓகேங்களா, இது வந்துட்டு இந்த கான்கேவ் ஷேப்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃபிளாட்டன்டு சாக்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தைலகாய்டு இங்க கொடுத்துருக்காங்க, தைலகாய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையே மேக்னிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தைலகாய்டும் அட்டாச் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆஃப் தைலகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த தைலகாய்ட்ஸ் ஒவ்வொரு தைலகாய்டையும் அடுக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு கிரானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த தைலகாயில பார்த்தீங்கன்னா தே ஹேவ் த மெம்பரேன், அதுக்குள்ள இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா லூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தைலகாய் லூமன். ஸோ யூ கேன் see that இதையே வந்துட்டு ஒரே ஒரு தைலகாயிட மட்டும் உங்களுக்கு லைக் கிராஸ் செக்ஷனல் வியூல காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய சின்னதா இந்த ஆண்டனா மாலிகூல்ஸ். ஸோ டுகெதரா இதை என்ன சொல்லுவாங்கன்னா குவான்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் குவான்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்டனா மாலிகூல். ஓகேங்களா, ஸோ இந்த ஆண்டனா மாலிகூல்ல தான் பார்த்தீங்கன்னா we have the pigments லைக் குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, கரோட்டினாய்ட்ஸ் அப்படின்ற பிக்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரோமானா என்னன்னு தெரியும், தைலகாய்டு லூமன் அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்போ அடுத்தது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இன்னர் மெம்பரேனுக்கும் அவுட்டர் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்றது. இப்போ ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு போட்டோ சிஸ்டம், அதாவது ஆண்டனா பிக்மெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆண்டனாஸ் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய இந்த சன்லைட் அப்படின்றது வரும்போதுட்டு, ஸோ சன்லைட் இது மேலே படும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்துட்டு உங்களுக்கு அந்த எனர்ஜி அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு இதுல இருந்துட்டு இன்னொன்றுக்கு, இன்னொன்று இதுல இருந்து இன்னொரு இதுல இருந்துட்டு இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென் இட் ரீச்சஸ் த ரியாக்ஷன் சென்டர், இதுதான் ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் கண்டென்ஸ் த குளோரோஃபில் பிக்மெண்ட். ஸோ இந்த பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றாங்க. இதுதான் வந்துட்டு ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இங்க உங்களுக்கு ப்ரோட்டான்ஸ் அதிகமா இருக்குமா, இல்லாட்டினா ஸ்ட்ரோமால வந்துட்டு ப்ரோட்டான்ஸ் அதிகமா இருக்குமா, இல்ல தைலகாய்டு லூமன்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ரோட்டான்ஸ் அதிகமா இருக்குமா, இல்ல இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல உங்களுக்கு ப்ரோட்டான்ஸ் அதிகமா இருக்கும், அதுதான் உங்களுடைய கேள்வி. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் இந்த தைலகாய்டு அப்படின்றது. இந்த தைலகாய்டுல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் see the thylakoid membrane அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லூமன் ஆஃப் த தைலகாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுல நீங்க பார்க்கலாம் ஏடிபி சின்டேஸ் காம்ப்ளெக்ஸ், அந்த ஏடிபிஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுறது. இதுதான் நம்ம என்ன சொல்லணும் அந்த ரியாக்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோ சிஸ்டம் 2 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்றது. ஸோ ஃபோட்டோ சிஸ்டம் 2ல தான் முதல்ல வந்துட்டு அந்த சன்லைட் படும், அதுக்கப்புறமேட்டா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிக்யூல் அப்படின்றது ஸ்பிளிட் அவுட் ஆகிட்டு தான் உங்களுக்கு இந்த ப்ரோட்டான்ஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் மூலயமா உங்களுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு உங்களுக்கு இந்த NADPH அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். தென் இட் என்டர்ஸ் கேல்வின் சைக்கிள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேற பார்ட் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர் யூ கேன் ஃபைண்ட் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோமாவில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see that they have mentioned in stroma the concentration of hydrogen is low. ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரோமா அப்படின்றது ஆன்சர் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்ட்ரோமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ், அதாவது ப்ரோட்டான்ஸ் அப்படின்றது லோ. த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூமன் ஆஃப் த தைலகாய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லூமன் ஆஃப் த தைலகாய்டு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் லூமன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லூமன்ல யூ கேன் see that high hydrogen concentration in the thylakoid space. ஓகே, ஸோ மேபி அது ஒரு ஆன்சரா இருக்கலாம், தைலகாய்டு லூமன் அப்படின்றது ஆன்சரா இருக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஃபைண்ட் எனி ப்ரோட்டான்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனும் அப்படின்றதும் கிடையாது. தென் ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் யூஸ் டு டிரான்ஸ்ஃபர் த எலக்ட்ரான்ஸ் ஓகேங்களா டு த ரியாக்ஷன் சென்டர் ஃபைனலி. அப்போ ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் lumen of the thylakoid. ஸோ எங்க நம்ம ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can find it in the lumen of thylakoids. ஸோ அதை இன்னும் நீங்க ஈஸியா நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா you can see that this is called the picture of thylakoid lumen.
இந்த குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரோமா அப்படின்றது இந்த லைட் அப்படின்றது சன்லைட் அப்படின்றது ஃபோட்டோ சிஸ்டம் 2ல படுது. ஆக்சிஜன் மாலிகுல் வாட்டர் மாலிகுல் அப்படின்றது ஸ்பிளிட்டிங் இன்டூ ஆக்சிஜன் அண்ட் தி ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் தான் பார்த்தீங்கன்னா வில் பி டிரான்ஸ்ஃபர்ட். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த தைலகாய்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரோமாவில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ், அதாவது புரோட்டான்ஸ் அப்படின்றது. ஸோ த ஆன்சர் இஸ் lumen of thylakoids, which contains the highest number of protons in the chloroplast அப்படின்னு சொல்றாங்க. Okay, so the option is 2. Then next 105th question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச்ட் ஆன் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் அப்படின்றது படிக்கும்போது பார்க்கலாம். மெட்டாஃபேஸ் ஸ்டேட்ல இந்த குரோமோசோம்ஸ் வந்துட்டு ஈக்குவட்டோரியல் பிளேன்ல வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் ஆர்ம்ஸையும் இந்த சென்ட்ரோமியரையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு 2 ஈக்குவல் பார்ட்டாக வந்துட்டு செக்ரிகேட் பண்ணும். அதுதான் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னுடைய வேலை. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் அட்டாச்ட் ஆன் டு telomere of the chromosome, kinetochore of the chromosome, centromere of the chromosome, and kinetosome of the chromosome. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 207ல நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீலோமியர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீலோமியர் அப்படின்றது குரோமோசோமுடைய எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் டீலோமியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த டீலோமியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் தி குரோமோசோம்ஸ் ஃப்ரம் த டேமேஜ். ஓகேங்களா? ஸோ இதுதான் டீலோமியர் அப்படின்றது. தென் அடுத்தது கைனட்டோகோர் அப்படின்றது என்ன, குரோமோசோம்ஸ்னுடைய கைனட்டோகோர் அப்படின்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஹியர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரோமாட்டிட்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஷேப் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இதையே கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி பார்க்கும்போது யூ கேன் சி தட். ஸோ இந்த குரோமோசோம்ஸ்ல இதை தான் நம்ம வந்துட்டு சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரோமியர் கிட்ட இருக்கக்கூடியதான் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கைனட்டோகோர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா which contains the complex system of protein fibers. Okay, ஸோ இந்த ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் சென்ட்ரோமியர்ல இருக்கும். இதுதான் வந்துட்டு கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தேர்ட் இஸ் சென்ட்ரோமியர் அப்படின்றது. ஸோ சென்ட்ரோமியர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரோமோசோம்ஸ் வந்துட்டு ஷார்ட்டடா ஒரு கன்ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியது, அதாவது வந்துட்டு ஒரு ஷார்ப்பான ஒரு பெண்டு, ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பட்டன் மாதிரியான ஒரு ஷேப் தான் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு படிச்சிருப்பீங்க 12th இல்லாட்டினா 10th படிச்சிருப்பீங்க. ஸோ குரோமோசோம் அப்படின்னு போட சொன்னால் ஒரு ரவுண்டு போடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம் அப்படின்றது போடுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கக்கூடியது, அதாவது ஷார்ட் ஆயிட்டு கொஞ்சம் கண்டென்ஸ் ஆயிருக்கக்கூடியது. இந்த பார்ட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கைனட்டோசோம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த புரோட்டோசோவன்ஸ்ல இருக்கக்கூடிய மைக்ரோடிபியூல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோடிபியூல்ஸ் இன் flagellated protozoans are called as kinetosomes அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. centromere of the chromosome, spindle fibers attached onto the centromere of the chromosome. ஸோ உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ chromosomes are attached to the spindle fiber by kinetochore of the centromere. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம சென்ட்ரோமியர் நினைச்சுப்போம், ஆனால் சென்ட்ரோமியர் கிடையாது. இந்த சென்ட்ரோமியர் கிட்ட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கைனட்டோகோர். ஸோ இதன் மூலயமா தான் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படின்றது அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் 2, கைனட்டோகோர் ஆஃப் தி சென்ட்ரோமியர். ஸோ இதன் மூலயமா தான், இந்த கைனட்டோகோர் மூலயமா தான் உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகிட்டு அந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை டு செப்பரேட் த குரோமோசோம்ஸ் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டா பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படின்றது தேவை. அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எங்க போய் அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it attached to the kinetochore of the chromosomes அப்படின்றது. Then so 109வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோடிபியூல்ஸ் ஆர் தி கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ உங்களுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் பேஜ் நம்பர் 205 அண்ட் 17 இது ரெண்டுத்தையும் நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மைக்ரோடிபியூல்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக என்ன ஓகேங்களா, இது எது எதுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. மைக்ரோடிபியூல்ஸ் ஆர் த கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் ஆப்ஷன் 1 சிலியா, ஃபிளாஜெல்லா அண்ட் பெராக்சிசோம்ஸ். ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர், சென்ட்ரியோல்ஸ் அண்ட் சிலியா. ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அண்ட் குரோமாட்டின். ஆப்ஷன் 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரோசோம்ஸ், நியூக்ளியோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரியோல்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சால் மட்டுமே தான் வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட் ஓகேங்களா, விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது. ஸோ மைக்ரோடிபியூல்ஸ்னால் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது பார்க்கணும். ஸோ இந்த மைக்ரோடிபியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எதால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் அ ப்ரோட்டீன் கால்டு டியூபுலின் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டியூபுலின்ல பார்த்தீங்கன்னா there are 2 different subunits are there, ஆல்பா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைக்ரோடிபியூல்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் ஆயிட்டு ஒன்னா சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. ஸோ மைக்ரோடிபியூல்ஸுக்கும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு ஓகேங்களா. ஸோ வி கேன் சே தட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படின்றது எதால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோடிபியூல்ஸால் ஆனது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த ஃபிளாஜெல்லா பாக்டீரியாவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய ஃபிளாஜெலேட் பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் மைக்ரோடிபியூல்ஸ் 9+2 அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். தென் இந்த மைக்ரோடிபியூல்ஸ் பார்த்தீங்கன்னா சிலியாலேயும் இருக்குது, ஃபிளாஜெல்லாலேயும் இருக்குது, தென் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லேயும் இருக்குது அண்ட் சென்ட்ரியோல்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோடிபியூல்ஸால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆக்சுவலி மீன் பை பெராக்சிசோம்ஸ்? ஸோ நம்மளுக்கு தெரியும் சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேட் அப் ஆஃப் மைக்ரோடிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெராக்சிசோம்ஸ் அப்படின்றது என்ன? ஸோ பெராக்சிசோம்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்மால் மைக்ரோ பாடி அப்படின்னு சொல்றாங்க, which contains the oxidative enzymes like catalase and urate oxidase அப்படின்ற ஒரு 2 இம்பார்ட்டன்ட் என்சைம். ஸோ இந்த பெராக்சிசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பெராக்சிசோம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஆக்சிடேஷன் அப்படின்றது இந்த பெராக்சிசோம்ஸ்ல தான் நடக்கும். அதாவது ஃபேட்டி ஆசிடோடைய பீட்டா ஆக்சிடேஷன் அப்படின்றது இந்த பெராக்சிசோம்ஸ்ல தான் நடக்கும். பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 முக்கியமான வேலைகள் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், இன்னொன்று வந்துட்டு கிளையாக்சலேட் சைக்கிள். ஸோ நம்ம செல் ஆர்கன்ஸை பற்றி டீட்டெயில்டாக படிக்கும்போதுட்டு பெராக்சிசோம்ஸை படிக்கும்போது நம்ம அங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பெராக்சிசோம்ஸ் இல்லை இல்லாட்டினா இதனோட நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு சிண்ட்ரோம் கால்ட் அஸ் ஜெல்விகர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெராக்சிசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் மேட் ஆஃப் மைக்ரோடிபியூல்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகே. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்துட்டு எதால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோடிபியூல்ஸால ஆனது. சென்ட்ரியோல்ஸ் ஓகேங்களா. ஸோ யூ கேன் சி ஹியர் நம்மளுடைய அனிமல் செல்ல சென்ட்ரோசோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரோசோம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோடிபியூல்ஸ் which are arranged in right angles to each other. ஸோ இதுக்கு இது ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் அரேஞ்ச் ஆயிருக்கும். இது கம்பைன்ட் டுகெதராக தான் என்ன சொல்றாங்க சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூ கேன் சி தட் மைக்ரோடிபியூல்ஸ் அப்படின்றது இந்த மைக்ரோடிபியூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் ஒன் இஸ் கால்ட் இந்த சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூட் ஆஃப் மைக்ரோடிபியூல்ஸ் அப்படின்றது தான். ஸோ சிலியா அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா constituent of microtubules. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர், சென்ட்ரியோல்ஸ் அண்ட் சிலியா ஆர் த மேட் அப் ஆஃப் மைக்ரோடிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் ரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. தென் அடுத்த ஆப்ஷன் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ் அஃப்கோர்ஸ். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எஸ் அஃப்கோர்ஸ். குரோமாட்டின் ஓகே. ஸோ இந்த குரோமாட்டின் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் யூனிட் அப்படின்றத கொடுத்துருக்கு. இது வந்துட்டு நியூக்ளியோசோம் அப்படின்றது. குரோமாட்டின் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் தி ப்ரோட்டீன்ஸ். நம்ம அந்த ஹிஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸும் டிஎன்ஏவும் சேர்ந்து இருக்கக்கூடியதை நம்ம குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவோம், விச் ஃபார்ம்ஸ் கண்டென்சஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் தி குரோமோசோம்ஸ். ஓகே. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் குரோமாட்டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தப்பு ஓகேங்களா. அடுத்தது ஸோ சென்ட்ரோசோம் அப்படின்றது யூ கேன் சி தட் சென்ட்ரோசோம் அப்படின்றது மேட் அப் ஆஃப் மைக்ரோடிபியூல்ஸ் அப்படின்றது. திஸ் ஒன் இஸ் ஃபைன் கரெக்ட். நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நியூக்ளியோசோம் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இந்த டிஎன்ஏ கூட ஹிஸ்டோன்ஸ் தான் சேர்ந்துருக்கு தவிர்த்து இங்கே வந்துட்டு எந்த மைக்ரோடிபியூல்ஸும் இல்லை. ஸோ நியூக்ளியோசோம் அப்படின்றது வராது. அண்ட் சென்ட்ரியோல்ஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் யூ கேன் சி தட் மைக்ரோடிபியூல்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே நியூக்ளியோசோம் அப்படின்றது ஒன்று இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், சென்ட்ரியோல்ஸ் அண்ட் சிலியா ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். Microtubules are the constituents of spindle fibers, centrioles and cilia.
தென் அடுத்தது. ஸோ 118th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் மியாசிஸ் கிராசிங் ஓவர் இஸ் இனிஷியேட்டட் அட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரோஃபேஸ் ஆஃப் த மியாசிஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டேஜஸ் இருக்கு. அது என்னன்றதை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கட்டின், டிப்ளோட்டின் அண்ட் டயகைனசிஸ். ஸோ இந்த 5 சப்ஸ்டேஜஸ் அப்படின்றது இருக்கு. இதுல இங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன் மியாசிஸ் கிராசிங் ஓவர் அப்படின்றது எந்த ஸ்டேஜ்ல நடக்குது? பேக்கட்டின் ஸ்டேஜா, லெப்டோட்டின் ஸ்டேஜா, ஜைகோட்டின் ஸ்டேஜா, டிப்ளோட்டின் ஸ்டேஜான்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ இந்த பேக்கட்டின் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு என்ன நடக்குன்றத பார்க்கலாம். லெப்டோட்டின். ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சப்ஸ்டேஜ் என்ன சொல்லி லெப்டோட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெப்டோட்டின் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொக்கே ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டினா இங்க முதல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அன்கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல இருந்து கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லெப்டோட்டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஸோ இங்க கிராசிங் ஓவர் நடக்காது. லெப்டோட்டினுக்கு அடுத்த சப்ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட்டின். ஸோ ஜைகோட்டின்ல பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ் அப்படின்றது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் கிடையாது. ஜைகோட்டின் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கட்டின் அப்படின்றது. ஸோ ஜைகோட்டின் சாரி டிப்ளோட்டின் அப்படின்றது டிப்ளோட்டின். ஸோ இந்த டிப்ளோட்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கயாஸ்மா ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்கும். கயாஸ்மேட்டா அப்படின்றது நடக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் அப்படின்றது கிடையாது. அண்ட் பேக்கட்டின். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் த 118th கொஸ்டின். கிராசிங் ஓவர் இன் மியாசிஸ் இஸ் இனிஷியேட்டட் அட் பேக்கட்டின். ஸோ இந்த பேக்கட்டின்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் அர்லியர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த பேக்கட்டின் ஸ்டேஜில் தான் அந்த கிராசிங் ஓவர் அப்படின்றது நடக்கும். தென் 136th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செல் ஆர்கனல்ஸ் இஸ் என்க்ளோஸ்டு பை எ சிங்கிள் மெம்பரேன்? எந்த ஒரு செல் ஆர்கனல் என்க்ளோஸ்டு பை எ சிங்கிள் மெம்பரேன், ஒரே ஒரு மெம்பரேனால ஆயிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஆப்ஷன் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியான்னு கொடுத்துருக்காங்க. வி நோ தட் மைட்டோகாண்ட்ரியால இன்னர் மெம்பரேன் அண்ட் அவுட்டர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெம்பரேன் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. குளோரோபிளாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அகெயின் அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன் 2 மெம்பரேன் இருக்கு. இந்த ஆப்ஷனும் கிடையாது. லைசோசோம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேட் அப் ஆஃப் எ சிங்கிள் யூனிட் மெம்பரேன், ஒரே ஒரு மெம்பரேனால ஆனது தான் லைசோசோம் அப்படின்றது. மேபி இது ரைட்டா இருக்கலாம். ஆப்ஷன் 4 பார்த்துருவோம். நியூக்ளியை அப்படின்றது. ஸோ இதுதான் வந்துட்டு நியூக்ளியை அப்படின்றது. உங்களுக்கு நியூக்ளியைல பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 லேயர் மெம்பரேன் அப்படின்றது பேரலல் மெம்பரேன் அப்படின்றது இருக்கும். ஸோ நியூக்ளியை அப்படின்ற ஆப்ஷனும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 லைசோசோம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இஸ் தி ஆர்கனல் which is enclosed by a single membrane அப்படின்றது. ஓகே, தென் அடுத்தது ஃபேஸ் 2ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 2016 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ட் த மிஸ் மேட்ச். 104th கொஸ்டினா என்ன கேட்டிருக்காங்கன்னா செலக்ட் தி மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஸ் வேக்வல்ஸ் கிரீன் பாக்டீரியா, லார்ஜ் சென்ட்ரல் வேக்வல் அனிமல் செல்ஸ், புரோட்டிஸ்ட் ஈக்வரியாட்ஸ், மெத்தனோஜென்ஸ் ப்ரோகேரியாட்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்துட்டு மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் வேக்வல்ஸ் ஆர் கிரீன் பாக்டீரியா, அதாவது இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அது சைனோ பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வேக்வல்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூ கேன் சி த பிக்சர் ஆஃப் தட் சைனோ பாக்டீரியல் கிராஸ் செக்ஷன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூ கேன் சி தட் ஒன். ஓகேங்களா? இந்த ஒயிட் கலர்ல வந்துட்டு ஒரு லைக் லாங்கிடியூட்னல் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதுதான் என்ன சொல்றாங்க கேஸ் வேக்வல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ் வேக்வல்ஸை வந்துட்டு இந்த சைனோ பாக்டீரியா யூஸ் பண்ணும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு அட்ஜஸ்ட் த பயான்சி ஆஃப் த செல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செல்லுடைய பயான்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கேஸ் வேக்வல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணும். வாட்டர் காலம்ல ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? அப் அண்ட் டவுன் வாட்டர் காலம்ல மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்காக இந்த கேஸ் வேக்வல்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேஸ் வேக்வல்ஸ் அப்படின்றது கண்டிப்பா கிரீன் பாக்டீரியால இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் ஏ மிஸ் மேட்ச். அடுத்தது ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா லார்ஜ் சென்ட்ரல் வேக்குவல் இன் அனிமல் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சொல்லிட்டாங்க லார்ஜ் சென்ட்ரல் வேக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அனிமல் செல்ஸ்லயும் வேக்குவல்ஸ் இருக்கு.
பட் ரொம்ப பெருசா இருக்காது, சின்னதா இருக்கும். அண்ட் இட் இஸ் டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இன் தி பிளான்ட் செல். ஏன்னா தட் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி வாட்டர் கண்டென்ட். ஓகேங்களா, அந்த வாட்டர் சாப் அப்படின்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லைக் சுகர் சொல்யூஷன்ஸ், தென் சால்ட்டு, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக பிளான்ட்ல லார்ஜ் வேக்யூல் அப்படின்றது இருக்கும். 90% ஆஃப் த பிளான்ட் செல் ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூல்ஸ் அப்படின்றது தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் த மிஸ்மேட்ச். ஓகேங்களா, அடுத்த ரெண்டு ஆப்ஷனையும் பார்த்துருவோம். ப்ரோட்டிஸ்ட் ஆர் த யூகேரியாட்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம வி டேக் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் பார்க்கலாம். மொனீரா, ப்ரோட்டிஸ்டா அப்படின்லாம் சொல்லி படிச்சிருப்போம் நம்ம. ஸோ இந்த ப்ரோட்டிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸ், தே ஆர் த யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் அப்படின்றது கிடையாது. திஸ் இஸ் அ கரெக்ட் மேட்ச் தான். தென் மெத்தனோஜன்ஸ் ஆர் த ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. யூ பாக்டீரியாவுக்கு முன்னாடி காலத்தில் இருந்தது தான் பார்த்தீங்கன்னா ஆர்கி பாக்டீரியா. அதுல இருந்துட்டு எவல்யூஷனைஸ்ட் ஆகிட்டு வந்தது தான் உங்களுக்கு யூ பாக்டீரியா அப்படின்றது. ஸோ அந்த ஆர்கி பாக்டீரியாஸ், அதாவது எக்ஸ்ட்ரீம் என்வரன்மெண்டல் கண்டிஷன்ஸ்ல வாழக்கூடிய பாக்டீரியாஸ் தான் நம்ம என்ன சொல்லணும், ஆர்கி பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டினோமைசிட்ஸ் அப்படின்றது ஒன்று சொல்லலாம். தென் மெத்தனோஜன்ஸ் அப்படின்றது, அதாவது மெத்தனோஜன்ஸ் அப்படின்னா மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியாஸ் தான் நம்ம மெத்தனோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ப்ரோகேரியாஸ். ஸோ இதுவும் வந்துட்டு மிஸ் மேட்ச் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எதுதான் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, அதாவது ஆப்ஷன் பி அப்படின்றது லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் அனிமல் செல் அப்படின்றது தான் மிஸ் மேட்ச். ஸோ நீங்கள் கொஸ்டினை படிக்கும் போதுட்டு நல்லா தெளிவாக பார்க்கணும். வாட் இஸ் த கரெக்ட் மேட்ச்னு கேட்குறாங்க, மிஸ் மேட்ச்னு கேட்குறாங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஓகே, தென் 105th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, செலக்ட் தி ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன். Option B, pili and fimbriae are mainly involved in motility of bacterial cells. Option C, cyanobacteria lack flagellated cells. Option D, mycoplasma is a wall-less microorganism. ஸோ இதில் எது வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் தப்பான ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பாக்டீரியல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன். ஸோ யூ கேன் சி தட் டூ டிஃப்ரெண்ட் பாக்டீரியாஸ், கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ இந்த ரெண்டு பாக்டீரியாலும் பெப்டிடோகிளைக்கன் அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா we have a peptidoglycan, very large peptidoglycan. The cell wall is made up of peptidoglycan. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன். ஸோ போத் பாக்டீரியாஸ் கிராம் பாசிட்டிவும் கிராம் நெகட்டிவும் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன். ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி ராங் ஆன்சர். ஓகேங்களா, ஏன்னா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன் தான். நீங்கள் கேட்டுக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட். தென் அடுத்தது ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா பிலி அண்ட் ஃபிம்ப்ரே ஆர் மெயின்லி இன்வால்வ் இன் த மோட்டிலிட்டி ஆஃப் த பாக்டீரியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பிலி அண்ட் ஃபிம்ப்ரே. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு பிலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் பிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டூ டிஃப்ரெண்ட் பைலிஸ் ஆர் த செக்ஸ் பைலி அப்படின்றது இருக்கும், விச் இஸ் இன்வால்வ் இன் தி கான்ஜுகேஷன். ஒரு பாக்டீரியால இருந்துட்டு இன்னொரு பாக்டீரியாவுக்கு இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் இந்த கான்ஜுகேஷன் அப்படின்றது. அண்ட் ஃபிம்ப்ரேஸ் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபிலி அண்ட் ஃபிம்ப்ரே தான் பாக்டீரியா வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொரு பார்ட் நீங்க பார்க்கலாம், ஃபிளாஜெல்லம் அப்படின்றது டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர். யூ நோ தட் இந்த ஃபிளாஜெல்லா மூலயமா தான் இந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு மூவ் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நாட் பிகாஸ் ஆஃப் பைலி ஆர் ஃபிம்ப்ரே. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த ரெண்டு ஆப்ஷனையும் செக் பண்ணிடுவோம். ஸோ ஆப்ஷன் சி என்ன சொல்றாங்கன்னா சைனோபாக்டீரியா லேக் ஃபிளாஜெல்லேட்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சைனோபாக்டீரியா லேக் ஃபிளாஜெல்லேட்டட் செல்ஸ். ஸோ சைனோபாக்டீரியால ஃபிளாஜெல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் சைனோபாக்டீரியா. இந்த சைனோபாக்டீரியால ஏதாவது ஃபிளாஜெல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, ஸோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இது வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சைனோபாக்டீரியால இந்த ஃபிளாஜெல்லா அப்படின்றது இருக்காது. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். மைக்கோபிளாஸ்மா இஸ் ஏ வால்லெஸ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் மைக்கோபிளாஸ்மாவோட ஸ்ட்ரக்சர். யூ கேன் சி தட் இந்த செல் மெம்பரேன் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா, அப்போ இதுவும் வந்துட்டு ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஷன் ராங். ஸோ வாட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பைலி அண்ட் ஃபிம்ப்ரே ஆர் மெயின்லி இன்வால்வ் இன் த மொட்டிலிட்டி ஆஃப் தி
bacterial cells அப்படின்றது தான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ த ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன்னா பாக்டீரியாவோட மொட்டிலிட்டிக்கு மெயினாக இன்வால்வ் ஆகிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜெல்லம், நாட் பைலி ஆர் ஃபிம்ப்ரி. ஓகேங்களா? ஸோ பைலி இஸ் இன்வால்வ்ட் இன் தி கான்ஜுகேஷன் ப்ராசஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தென் ஸோ 106வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a cell organelle containing hydrolytic enzymes. இது நீங்க ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஹைட்ரோலைட்டிக் என்சைம் எந்த செல்லுலார் ஆர்கனல்ஸ் இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு 2015 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். லைசோசோம்ஸ் அப்படின்றது. ஏன்னா இந்த லைசோசோம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கண்டைன் தி ஆசிட் ஹைட்ரோலைசஸ், நியூக்ளியசஸ், லிபேசஸ், பாஸ்பேட்டேசஸ், சல்ஃபேட்டேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைசோசோம்ஸ்ல இருக்கும். ஸோ அன்டவுட்டட்லி ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். பட் எனிவே நம்ம அதர் 3 ஆப்ஷன்ஸையும் பார்த்துரும். மைக்ரோசோம்ஸ். இந்த மைக்ரோசோம்ஸ் அப்படின்றது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தேர் ஆல்சோ கால்ட் அஸ் மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரஃப் அண்ட் பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு இல்லைங்களா? இந்த ரஃப் அண்ட் பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்றாங்கன்னா ஹோமோஜனைஸ் பண்றாங்க. மெக்கானிக்கலி அது வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா வந்துட்டு உடையுது. சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி வந்துட்டு உடையுது. ஒரு சில பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் இருக்கும், ஒரு சில வந்துட்டு ரைபோசோம்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ரஃப் அண்ட் ஸ்மூத் மைக்ரோசோம்ஸ் அப்படின்றது. ஸோ இதை வந்துட்டு ஒரு சென்ட்ரிஃபியூஜ் டியூப்ல போட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா the microsomes அதாவது small bodies which contains the ribosomes வந்துட்டு செட்டில் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா இது கொஞ்சம் டென்சிட்டி வைஸ் பார்க்கும்போதுட்டு அதிகமாக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் வித் தி ஸ்மால் மைக்ரோ பாடிஸ் விச் டஸ் நாட் கண்டெயின் தி ரைபோசோம்ஸ். ஸோ அதனால இது கொஞ்சம் மேலே இருக்கும், இது வந்துட்டு கொஞ்சம் டென்சிட்டி கீழே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் மைக்ரோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு எந்த விதமான ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். Then ribosomes. So ribosomes are made up of RNA and protein which are involved in the protein synthesis. They are not containing any enzymes. Okay, so option C is wrong. Then mesosomes. So mesosomes அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். It is a small projection of plasma membrane in the bacteria. Okay, ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீசோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் எந்த விதமான என்சைம்ஸும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றதும் ராங் ஆன்சர். So a cell organelle containing the hydrolytic enzyme is option A, lysosomes அப்படின்றது. Okay. So next question. 107வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் செல் growth DNA synthesis takes place in எந்த செல் சைக்கிளில் எந்த ஃபேஸில் இந்த டிஎன்ஏ சிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும் அப்படின்றது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா செல் சைக்கிள்னா என்னன்னு தெரியணும், இந்த ஃபேஸஸ்னா என்ன, அந்தந்த ஃபேஸஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இது உங்களுடைய புக்கில் வந்து எடுத்துக்கக்கூடியதான். பேஜ் நம்பர் 204ல நீங்கள் பார்க்கலாம் செல் சைக்கிள் அப்படின்றது. ஸோ இந்த செல் சைக்கிளை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபேஸாக பிரிக்கலாம். அதாவது மேஜராக பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்துட்டு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம் ஃபேஸ் ஆர் மைட்டாட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்றது எது சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா G1 ஃபேஸ், G2 ஃபேஸ் அண்ட் எஸ் ஃபேஸ். இந்த மூணுத்தையும் சேர்த்தது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் சி ஹியர். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா G1 ஃபேஸ், எஸ் ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ். இந்த மூணுத்தையும் சேர்த்தது தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. அண்ட் எம் ஃபேஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் ஃபேஸ் அப்படின்றது. இதில் தான் உங்களுக்கு இந்த மைட்டாட்டிக் ஸ்டேஜஸ் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். அதாவது செல் வந்துட்டு ஒரு செல்லு 2 செல்லா டிவைட் ஆகும், அதுதான் சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எம் ஃபேஸ். டுகெதர் என்ன சொல்றாங்கன்னா எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சிந்தசிஸ் அப்படின்றது G1 ஃபேஸ்ல நடக்குமா, எஸ் ஃபேஸ்ல நடக்குமா, G2 ஃபேஸ்ல நடக்குமா, எம் ஃபேஸ்ல நடக்குமா அப்படின்றது. இப்போ இந்த G1 ஃபேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் growth அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செல் growth அப்படின்னா இந்த செல்லுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சிந்தசிஸ் ஆகும். என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த G1 ஃபேஸ்ல செல்ஸ் வந்துட்டு மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கும். ஸோ மெட்டபாலிக்கலி ஆக்டிவ்னா நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டபாலிசம்ஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம ஃபேட்டி ஆசிட் மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? பிரேக் டவுன் ஆகிறது. ஓகே, ஸோ இந்த G1 ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்துட்டு மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கும், செல் வந்துட்டு க்ரோ ஆகும். அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்லுலர் ஆர்கனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், லிபிட்ஸ் ப்ரொடக்ஷன், கார்போஹைட்ரேட் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன், லிபிட் ப்ரொடக்ஷன், கார்போஹைட்ரேட் ப்ரொடக்ஷனுக்கு மெயினாக இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கனல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். யூ நோ தட்
ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய அந்த லிபிட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நெறைய ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி புரொடக்ஷனுக்காக தேவைப்படுது. ஏடிபிஸ் ப்ரொடியூஸ் ஓகேங்களா. அதனால தான் அது மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ G1 ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஸ் வந்துட்டு மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கும். தென் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துட்டு உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா. இதுதான் G1 ஃபேஸ்ல நடக்கும். அடுத்தது எஸ் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ஃபேஸ் இஸ் கால்ட் சிந்தசிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா ரெப்ளிகேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எஸ்ன்றதை ஈஸியா ஞாபகம் வச்சீங்க. சிந்தசிஸ் ஃபேஸ் அப்படின்றது. இங்க தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ வந்துட்டு ரொம்ப அதிகமா வந்துட்டு உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். அதாவது டிஎன்ஏ சிந்தசிஸ் அப்படின்றது இங்க தான் நடக்கும். இங்க வந்துட்டு இன்னொரு விஷயம் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டோன்ஸ் அப்படின்ற புரோட்டீன்ஸ் வந்துட்டு சிந்தசிஸ் ஆகும். சிந்தசிஸ் ஆனதுக்கப்புறம் விச் அட்டாச் டு தி டிஎன்ஏ அண்ட் இட் ஃபார்ம்ஸ் தி குரோமாட்டின். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஃபேஸ்ல சென்ட்ரியோல்ஸ் வந்துட்டு டூப்ளிகேட் ஆகும் சைட்டோபிளாசத்துல. தென் டிஎன்ஏ கண்டென்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஆகும். ஓகேங்களா. ஸோ G1 ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா 2C, அதாவது சி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. 2C இருக்கக்கூடியது எஸ் ஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4C இருக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன்ஏ உடைய கண்டென்ட் மட்டும் தான் அதிகமாகுமே தவிர்த்து குரோமோசோம் நம்பர்ல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. மேபி இதையும் ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ டியூரிங் த சிந்தசிஸ் ஃபேஸ் அப்போ உங்களுக்கு டிஎன்ஏ கண்டென்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்ல குரோமோசோம் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ கண்டென்ட் மட்டும்தான் 2Cல இருந்துட்டு 4C இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து தேர் ஒன்ட் பி எனி சேஞ்ச் இன் தி குரோமோசோம் நம்பர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ எஸ் ஃபேஸ்ல டிஎன்ஏ சிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும். தென் G2 ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு growth ஃபேஸ். அகைன் இந்த செல் growth அப்படின்றது கண்டினியூ ஆகும். தென் இந்த ஃபேஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, the cells are ready for the மைட்டாசிஸ். அதாவது ஒரு செல் 2 செல்லா டிவைட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு G1 ஃபேஸ்லயும், எஸ் ஃபேஸ்லயும் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா G2 ஃபேஸ்க்கு போகும்போதுட்டு செல்ஸ் ஆர் நவ் ரெடி ஃபார் தி என்டரிங் இன்டு த மைட்டாட்டிக் ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ டிவிஷனுக்கு ரெடி ஆகும். இங்க வந்துட்டு உங்களுக்கு டியூபுலின் சிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும். மைக்ரோ டியூபிள்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த மைக்ரோ டியூபிள்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ்ட் இன்டு எ ஸ்பிண்டில் ஃபைபர். ஏன்னா அப்பதான் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கேன் அட்டாச் டு தி கைனட்டோகோர் ஆஃப் த சென்ட்ரோமியர். தென் அதுக்கப்புறம் குரோமோசோம் ஆர்ம்ஸ் பிடிச்சிக்கிட்டு செக்ரிகேட் பண்ணும் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில். ஓகேங்களா. ஸோ டிஎன்ஏ சிந்தசிஸ் மோஸ்ட்லி எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ் ஃபேஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ, எஸ் ஃபேஸ். ஓகே. ஸோ எம் ஃபேஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ் இதெல்லாமே நடக்கக்கூடியது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஹவர்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எது வந்துட்டு ரொம்ப அதிகமான ஹவர்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஹவர்ஸ். 10 + 8 18 + ஒரு 4. ஓகேங்களா. ஸோ 22. ஓகேங்களா. ஸோ 22 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல எடுத்துக்கும். ஏன்னா செல்ஸ் வந்துட்டு அதனுடைய செல் ஆர்கனல்ஸ், டிஎன்ஏ கண்டென்ட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு வரணும். ஓகேங்களா. டிவைட் ஆகிறதுக்கு. ஸோ இது ஒவ்வொரு செல்லும் இந்த G1ல இருந்துட்டு அடுத்த ஃபேஸுக்கு, எஸ்ல இருந்துட்டு G2 ஃபேஸுக்கு இது என்டர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, தி ஹேவ் சம் செக் பாயிண்ட்ஸ். இந்த செக் பாயிண்ட்ஸ் என்னன்றதை நம்ம அடுத்து வரப்போற கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் 107th கொஸ்டின் டியூரிங் செல் growth டிஎன்ஏ சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்றதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, எஸ் ஃபேஸ் அப்படின்றது. தென் ஸோ 124வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்ஆர்என்ஏஸ் ஆக்ட் அஸ் ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏ ஆஸ் வெல் அஸ் ரைபோசைம்ஸ் இன் பாக்டீரியா. ஓகேங்களா. ஸோ இந்த பாக்டீரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் 70s ரைபோசோம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ இந்த 70s ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேட் அப் ஆஃப் 2 சப்யூனிட்ஸ், ஸ்மால் சப்யூனிட் அண்ட் லார்ஜ் சப்யூனிட் அப்படின்றது. ஸ்மால் சப்யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 16s ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லார்ஜ் சப்யூனிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5s ஆர்ஆர்என்ஏ அண்ட் 23s ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல எந்த சப்யூனிட், எந்த ஆர்ஆர்என்ஏ உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏவும் இருக்குது, அதே சமயத்துல ரைபோசைமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 23s ஆர்ஆர்என்ஏ அப்படின்றது தான் உங்களுக்கு ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ விச் இஸ் பிரசன்ட் இன் தி 23s அப்படின்ற ஆர்ஆர்என்ஏ அப்படின்றது லார்ஜ் சப்யூனிட் ஆஃப் த ரைபோசோம்ஸ். ஸோ இந்த லார்ஜ் சப்யூனிட்ல தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்ற ரைபோசோம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரைபோசோம் பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்றது இந்த 23s சப்யூனிட்ல இருக்கு. அதுதான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பெப்டைட்ஸை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்றது நடத்த வைக்கும். ஓகேங்களா. ஸோ 23s RNA is the structural RNA
as well as it acts as a ribozyme. The peptidyl transferase ribozymes involved in the transferring of the peptide groups. ஓகேங்களா? So option C 23S rRNA is the right answer. Then option 142 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ஈஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 2, அதாவது ப்ளஸ் ஒன் புக்கில் வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 161 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் உங்களுடைய புக்கில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு த்ரூ various electron transport carriers. The electrons transferred through various electron transport carriers present in the inner membrane of the mitochondria is used for the synthesis of ATP with the help of the enzyme called ATP synthase. So oxidative phosphorylation அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா synthesis of ATP with the help of ATP synthase enzyme அப்படின்றது தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்றது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் இஸ் நத்திங் பட் ஏடிபி சிந்தசைஸ் அப்படின்றது தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்றது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். ஓகேங்களா? they are again oxidized by the removal of hydrogen. ஓகேங்களா? this hydrogen splits into protons and electrons. so ஹைட்ரஜன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அவுட் ஆகுது, புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸாக ஸ்பிளிட் அவுட் ஆகுது. ஸ்பிளிட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரிங் த்ரூ தி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலயமா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது, ஒவ்வொரு இதுல இருந்துட்டும் பாஸ் ஆயிட்டு, ஒவ்வொரு சிஸ்டம்ல இருந்து பாஸ் ஆயிட்டு ஃபைனலா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிபி சிந்தசைஸ் அப்படின்றது ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் மூலயமா ஃபார்ம் ஆகி பாஸ் ஆயிட்டு ஃபைனலா இந்த ஏடிபி சிந்தசிஸ் அப்படின்றது நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The electron transport through the various electron transport carriers present in the inner membrane of the mitochondria and it is used for the synthesis of ATP. இதுதான் oxidative phosphorylation. இப்போ நம்ம ஆப்ஷனுக்குள்ளார போகலாம். oxidative phosphorylation அப்படின்றது என்ன? ஆப்ஷன் ஏ formation of ATP கரெக்ட். by transfer of phosphate group அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. ஓகேங்களா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபின்றது கரெக்ட், பட் இட் இஸ் நாட் பை த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பாஸ்பேட் குரூப். ஆப்ஷன் பி ஆக்சிடேஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப் இன் த ஏடிபி குரூப். ஓகேங்களா? இட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஏன்னா ஏடிபி ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப் இந்த ஏடிபி. ஏடிபியில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் அந்த தேர்ட் பாஸ்பேட் குரூப் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகுது, அதுதான் வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரேஷன் சொல்றாங்க, கிடையாது. ஆப்ஷன் சி அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப் டு த ஏடிபி. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா not a right answer. So formation of ATP by energy released from the electrons removed during substrate oxidation. So அதான் உங்களை நான் இங்க பார்க்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? So they are again oxidized by the removal of hydrogen. So இங்க வந்துட்டு ஒரு substrate அப்படின்றது oxidize ஆகுது. Okay, so the substrate is received by the coenzyme which get reduced. Oxidation என்ன சொல்லுவோம் நம்ம? Addition of oxygen or removal of hydrogen அப்படின்னு சொல்லுவோம். So hydrogen is removed from the substrate. இங்க இருக்குங்களா? electrons are removed during the substrate oxidation. அதாவது இங்க கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. hydrogen is removed from the substrate is received by the coenzymes. அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் மூலமா ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹைட்ரஜன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அவுட் ஆகுது, புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸா. ஸ்பிளிட் அவுட் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் காம்ப்ளெக்ஸ் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காம்ப்ளெக்ஸ் மூலியமா போயிட்டு ஃபைனலா உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபைனல் காம்ப்ளெக்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி அப்படின்றது நடக்குது. அதை தான் என்ன சொல்லணும் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி by energy released from the electrons removed during substrate oxidation. So this is the right answer. So oxidative phosphorylation is nothing but formation of ATP by the energy released from the electrons. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் த எலக்ட்ரான்ஸ். ஸோ அதை தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எப்படி நடக்குது அப்படின்றது. ஓகே, தென் ஸோ 145வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா when cell has stalled DNA replication fork, when cell has stalled DNA replication fork, which checkpoint should be predominantly activated? ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு செக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நம்ம செல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி there are 3 different check points are there.
One is called as a G1S checkpoint, second one is G2M checkpoint, and third one is called as exit or M phase transition checkpoint அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 செக் பாயிண்ட் மூலயமா தான் உங்களுக்கு இந்த செல் சைக்கிள் அப்படின்றது நடக்குது. ஸோ இங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு when cell has stalled DNA replication fork, ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேஜில் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா டிஎன்ஏ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்ஏ சிந்தசிஸ் வந்துட்டு ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது, ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேஜில் இந்த டிஎன்ஏ சிந்தசிஸ் ஸ்டாப் ஆகுது, அப்போ எந்த செக் பாயிண்ட் வந்துட்டு ப்ரிடாமினென்ட்லி ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிருக்கும், whether it is a G1S phase checkpoint or a G2M checkpoint or M checkpoint or both G2M and M checkpoint. Okay, so இங்க இந்த செக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செல் growth செக் பாயிண்ட். இந்த செல் growth செக் பாயிண்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த G1ல இருந்துட்டு எஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா செல் growth செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. It occurs towards the end of the growth phase. G1 checks whether the cell is big enough and has made the proper proteins for the synthesis phase. ஓகேங்களா? ஸோ இந்த G1ல டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த G1ல நடந்திருக்குதா அப்படின்றத செக் பண்ணுது. இஃப் நாட், the cell goes to the resting period. If the cell is damaged or it is not ready to enter into the S phase, it will not enter into the S phase. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஸ்டேஜுக்கு போகுது, தட் இஸ் கால்ட் அஸ் G0 ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா ரெஸ்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்துட்டு டார்மெண்ட்டாக இருக்கும், இல்லாட்டினா மேபி டை. ஓகேங்களா? ஸோ இதுதான் G1S செக் பாயிண்ட் அப்படின்றது. அடுத்தது டிஎன்ஏ சிந்தசிஸ் செக் பாயிண்ட் அப்படின்றது எஸ் ஃபேஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும் இல்லைங்களா, இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கரெக்டாக நடக்குதா அப்படின்றது இங்கே செக் பண்ணும். கரெக்டாக நடந்திருந்தால் மட்டுமே அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போகும், அதாவது G2 ஃபேஸுக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஸ்டால் ஆயிடும், ஓகேங்களா, ஸ்டாப் ஆயிடும். நீங்க ப்ரூஃப் ரீடிங் அப்படின்றது நடக்கும். இந்த டேமேஜ் எல்லாத்தையும் வந்துட்டு சரி பண்ணிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டா then it enters into the another phase called as G2 phase. ஓகேங்களா? if so the cell continues on to the mitosis அப்படின்றது. Then third checkpoint, mitosis checkpoint அப்படின்றது occurs during the mitosis phase. ஓகேங்களா? ஸோ M phaseல நடக்கக்கூடியது check whether mitosis is complete. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டா நடந்து ஒரு செல் 2 செல்லா டிவைட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் இஃப் ஸோ த செல் டிவைட்ஸ், அதாவது சைட்டோகைனசிஸ் அப்படின்றது நடக்கும். அண்ட் தென் த செல் சைக்கிள் அப்படின்றது ரிப்பீட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் ப்ராப்ளமாக இருந்தது, டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செக் பாயிண்ட்ஸில் ஏதாவது சம் மியூட்டேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென் இது வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்காது. செல் சைக்கிள் அப்படின்றது ரொம்ப வேகமாக நடக்கும். ஸோ அன்கண்ட்ரோல்டு செல் சைக்கிள், அதாவது செல் ப்ராலிஃபரேஷன் அப்படின்றது நடக்கும். அன்கண்ட்ரோல்டு செல் ப்ராலிஃபரேஷனை நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சிந்தசிஸ் ஸ்டாலாக இருக்கும், செல்ஸில் ஸ்டாலாக இருந்ததுன்னா எந்த செக் பாயிண்ட் வந்துட்டு ப்ரிடாமினெட்லி ஆக்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன் ரைட் ஆப்ஷன் இஸ் ஏ, G1S செக் பாயிண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு டிஎன்ஏ சிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ஸ்டாலாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த G1S அப்படின்ற ஒரு செக் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிடாமினெட்லி ஆக்டிவேட்டடாக இருக்கும். மற்ற 2 செக் பாயிண்ட்ஸும் வந்துட்டு எதுவும் பண்ணாது. ஓகேங்களா? இட் பிகம்ஸ் இன்ஆக்டிவ். ஸோ திஸ் செக் பாயிண்ட் G1S செக் பாயிண்ட் அப்படின்றது தான் ஆக்டிவேட்டடாக இருக்கும் when the cell has a stalled DNA synthesis அப்படின்றது. ஓகே, then so the last question in 2016ல பார்த்தீங்கன்னா match the stage of meiosis in column 1 to the characteristic future in column 2 and select the correct option using the course given below. ஓகேங்களா? ஸோ இங்கே காலம் 1 கொடுத்துருக்காங்க, காலம் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பேக்கெட்டின், மெட்டாஃபேஸ் 1, டயகைனசிஸ், ஜைகோட்டின். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 5 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டோட்டின், இங்கே லெப்டோட்டின் கொடுத்துருக்காங்களா இல்லை, அடுத்து ஜைகோட்டின். ஜைகோட்டின்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ் அப்படின்றது நடக்கும். ஓகேங்களா? ஸோ சினாப்சிஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? காலம் 2ல சினாப்சிஸ் அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டயகைனசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கணும். தென் ஜைகோட் மெட்டாஃபேஸ் அப்படின்றது என்ன, தென் பேக்கெட்டின் அப்படின்றது என்ன. ஓகே, ஸோ இப்போ இந்த பேக்கெட்டின் அப்படின்றதுல நம்மளுக்கு என்ன விஷயம் நடக்குது, பேக்கெட்டின்ல என்ன நடக்கும், பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் நடக்குமா, டெர்மினலைசேஷன் ஆஃப் கையாஸ்மெட்டா நடக்குமா, கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ் நடக்குமா,
குரோமோசோம்ஸ் அலைன் நடக்கும். ஸோ பேக்கெட்டிங்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் கிராசிங் ஓவர் அப்படின்றது நடக்குது. அடுத்தது மெட்டாஃபேஸ் 1 அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்டாஃபேஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் குரோமோசோம்ஸ் வந்துட்டு அலைன் ஆகக்கூடியது தான் மெட்டாஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயகைனசிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி நோ தட் டெர்மினலைசேஷன் ஆஃப் தி கையஸ்மேட்டா அப்படின்றது. ஜைகோட்டின்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ், அதாவது விச் மீன்ஸ் தட் பேரிங் ஆஃப் தி ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேட்ச் பிட்வீன் த காலம் 1 அண்ட் காலம் 2. ஸோ